வாழ்க்கையில சித்ரா வந்தது எனக்கு கிடைச்ச பெரிய வரம். ஆனா ஏதோ ஒரு சாபத்தினால அவ என்னை விட்டு போயிட்டா. அதனால நான் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எனக்காக இல்ல, என்னோட ருத்ராக்காக. என்னோட ஆசைலாம் ருத்ரா குட்டியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒத்து வரணுன்றதுதான். என் பொண்ணு அவ என்னைக்குமே நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வரப்போறான். ஐயோ, ஒரே டென்ஷனாக இருக்கே. கடைசி விளக்கு அணையும் போது மாமா முன்னாடி நான் நிக்க போறேன். எங்க வந்தா? ஐயோ, எப்படி இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? ஐயோ, மொத்த காரியமும் கெட்டதே. இப்ப மட்டும் முத்தரசு முன்னாடி வந்து நின்னா அந்த கனவுலா பார்த்துதான் ஸ்வேதாவை அனுப்பி வச்சிருக்கான்னு இவன் நினைச்சிருவானே. அப்புறம் இதுக்கு மேல வெண்ணிலா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை. பேசாம ஆத்தா கிட்ட சரணடைஞ்சிட வேண்டியதுதான். அத்தா, ஏதோ பெருசு பெருசாக கனவு கொண்டேன். எதையோ சாதிச்சுட்டதை நினச்சிதான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஸ்வேதா வந்து நிற்கிறா. உனக்கே நல்லா தெரியும், அவள் ரொம்ப கெட்டவ. மனசு முழுக்க கெட்டனம் தான் இருக்கு. இவளா முத்தரசனுக்கு மனைவியை வரணும்? ஏத்தான் இப்படி பண்ற? முத்தரசன் கூட சொன்னான், டேய் திரும்ப திரும்ப ஏதோ கெடுதல் நடக்குதுடான்னு. நான் கூட அப்போ நம்பல. இப்போ கண்ணெதிரில் பார்க்குறேன், அந்த ஸ்வேதா வந்து நிற்கிறா. இவளுக்கு எப்படி அத்தான் இந்த விஷயம் தெரிஞ்சது? ஆனால் இந்த ஆராய்ச்சியெல்லாம் தாண்டி நல்லது நடக்கணும், அவ்வளோதான். ருத்ரா பாப்பாவுக்கு அம்மாவா வெண்ணில வரணுங்கிறதா என் மனப்பூர்வமான ஆசை. தயவு செஞ்சு என் ஆசையை நிறைவேற்றாத்தா. நீ தான் எங்களை காப்பாற்றணும். நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம மாப்பிள்ளை வர கண்ணை மூடிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கை இருந்து போயிருக்கூடாது. அதுதான் அத்தான் ஆசை. இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும். அப்பதான் கடைசி விளக்கு அணையும் போது மாமா முன்னாடி நிக்க முடியும். மாமா நம்மள பார்க்கும்போது ஆத்தா, விளக்கு ஏத்தலான்னு முத்தரசனை கூட்டிட்டு வந்துட்டு அவன் வாழ்க்கையை இருள வச்சுட்டேன் போல இருக்கேன்.
என்னாச்சு? என்ன? ஏதோ உளுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. அப்படி உனக்கு கேட்டிருந்தாலும் உன் வாழ்க்கை நல்லபடியாக விடிய போகுதுல்ல, அந்த சத்தமாக இருக்கும். யாரோ தண்ணியில் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இப்போ அதோட முக்கியம், அந்த பொண்ணு வருதான்னு பாரு. அண்ணாமலை, குறி சொல்ற அம்மா தெற்கு வாசலேருந்து ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்க. தெற்கு வாசல்ல தெப்ப குளம் தான் இருக்கு. குளத்துக்குள்ள யாரா வருவா? அந்த அம்மா என்னமோ முக்காலத்தையும் சொல்லணும்னா இக்காலத்தையும் அந்த அம்மா கரெக்டா சொல்ல மாட்டேங்குது. அந்த அம்மாவை நம்பி நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். போடாடி, இதான் நம்பிக்கை சொன்னேன். டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அதான் நான் பார்க்க மாட்டேன். டேய், பாரா. நான் அவ்வளவு வேலை கொடுத்திருக்கேன், சனியம் பிடிச்சவன். இங்க வந்து மாமா எதிர்க்க நிக்கிறா. இது எப்படி நடந்தது? இவளை என்ன பண்ணாலும் தகும். சும்மா விடக்கூடாது இவளை.
ஏய், என்னடா அது? என்னால நம்பவே முடியல. வெண்ணிலா எப்படிடா இங்க? முத்துமாமா, நீ எப்ப முத்துமாமா இங்க வந்த? ஏமா ஆ? நான் இங்க ஒருத்தன் குத்துக்கல்லா நின்னுட்டு இருக்கேன். என்னோட கண்ணுக்கு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவேன். நான் பேர்லயே ஒரு அண்ணனை வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன கண்டுக்கல. வந்த உடனே நீங்க ஏன் மாமா இங்க வந்தீங்க, நீங்க எப்ப மாமா வந்தீங்கன்னு உங்க மாமனையே விசாரிச்சிட்டு இருக்கேன். முத்துமாமாவுக்கு பனி ஒத்துக்காதுல்ல, ரொம்ப பனி பெய்யுது. அப்புறம் ஜலதோஷம் புடிச்சிருச்சுன்னா கஷ்டமாயிடாதா? ஆ, அதுக்காக கேட்டேன். நீங்க வந்து கல்லு மாதிரி இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி விடு, அது இருக்கட்டும். நீ என்ன திடீர்னு கோயில் பக்கம்? குளத்துல குளிக்கிற, விளக்கேத்துற, என்ன விஷயம்? நான் குளிச்சிட்டு வந்ததுல இருந்து கவனிச்சிங்களா? ஆ, அது ஒண்ணும் இல்ல. முத்துமாமா குணமாகி வந்துட்டார்னா 9 சனிக்கிழமை அதிகால நேரத்துல குளத்துல மூழ்கி எழுந்திருச்சு எள்ளு விளக்கு போடுறேன்னு வேண்டி இருந்தேன். அதுல 8 வாரம் முடிச்சிட்டேன். இதுதான் கடைசி வாரம். நேத்து நான் உன்னை பார்த்தப்ப நீ எதையெல்லாம் சொல்லலையே. வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காதுல்ல. நீங்க பார்த்து நேரடியா கேட்டதுனால நான் சொன்னேன். வெண்ணிலா, ம்? இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணி ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? மாப்ள, முத்தரசு முத்தரசு, என்னடா? எனக்கு ஒரு சின்ன டவுட். வெண்ணிலா சனிக்கிழமை சனிக்கிழமை தான் கோயிலுக்கு வந்து விளக்கேத்துவேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, எப்படி வந்தா? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? இல்ல, இப்பதான் காலண்டர்ல பாத்துட்டு வந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை தான். நோ 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 நோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. உனக்கு டவுட் இருந்தா என் மொபைல்ல காட்டுறேன் பார். அப்ப வீட்ல எப்படின்னு சனிக்கிழமைன்னு காலண்டர்ல இருந்துச்சு? அதுக்காக தான் நான் கிளம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஐயோ, நிறைய வேலை இருக்கு, ஏகப்பட்டது சமைக்கணும். அப்ப நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் வேண்டுதல் பண்ணணுமா? அண்ணே, அப்ப வீட்ல எப்படி சனிக்கிழமைன்னு காமிச்சிச்சு? உன் கையால ஒரே ஒரு கப் காஃபி கூட சந்தோஷமா உன் கையால சாப்பிடுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வெண்ணிலா. இவ்வளவு தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு தந்துடுறேன். இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் போல் இருக்கு. நம்ம ராசிக்கு என்ன போட்டுருக்குன்னு பாப்போமா? இது நேத்து தெரியாச்சே. ஐயோ, 2 நாள் கிழிச்சிட்டேனே. சரி, ஓகே. இனிமே இந்த வீட்டுல யாரும் என்ன வந்து என்னத்தை கிழிச்சேன்னு கேட்க முடியாது. அதான் நான் தேதியை கிழிச்சிட்டேனே. ஜிலேபி கேட்டா சொல்லிக்கலாம். சூப்பர். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காஃபி வரதுக்குள்ள நம்ம இதுல இருக்கிற மொத்தத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு சாப்பிட போறோமோ தெரியல. அண்ணே, காபி. சரி, நீ போய் வேலையை பாரு. டைம் ஆயிட போகுது. நிறைய ஐட்டம் பண்ணோம்ல. வெண்ணிலா காஃபி தான். சூப்பர், பிரமாதம். ஐயோ, தெரியாம எல்லாருக்கும் டிபன் பண்றேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே. மாமாக்காக கோயிலுக்கு போய் குளத்துல குளிச்சு எள்ளு விளக்கு போடணும். வேண்டுதல விட்டுட்டேன்னா மாமாக்கு ஏதாவது உடம்பு முடியாம போய் தேவையில்லாம பிரச்சனை வரும். சமையல சீக்கிரம் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிடணும். டைம் ஆயிடுச்சு. வெண்ணிலா சொல்றதெல்லாம் கேட்கும் போது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமைன்றா? எப்படி இதெல்லாம்? தங்கச்சி,
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதை தாண்டி இந்த நேரத்துல இந்த நிமிஷம் இந்த கோயில்ல நீ எங்க முன்னாடி இருக்கணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதி உன் தலையில அப்படி எழுதியிருக்கு. இந்த உலகம் தலைகீழ சுத்தினாதான் உனக்கு நல்லது நடக்கும்னு இருந்தா இந்த உலகம் உனக்காக தலைகீழ சுத்தும். இதுக்கு பேர் தான் கடவுள் அனுகிரகங்கிறது. இப்ப புரியுதா? புரியுது, நல்லாவே புரியுது. எல்லாரும் கை தருங்கப்பா, மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு. டேய், சரி, என்ன பத்தி இவ்ளோ தூரம் ஏன் வந்தேன்னு விசாரிக்கிறீங்க. நீங்க எதுக்கு எந்நேரம் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? ஆ, நான் இங்க கோவிலுக்கு ஒரு சின்ன இது, இல்ல ஒரு சாமி கும்பிடான்னு அப்படியே காலையில. இல்லம்மா, நான் கோவில்ல இல்லம்மா, முத்தரசன் ருத்ராவுக்காக வேண்டியிருக்கான். அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்காக இந்த கோயிலுக்கு வந்தோம். ஆ, அதான். அதுக்கு எதுக்கு மாமா இவ்ளோ தடுமாறாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ தானே சொன்ன வேண்டுதலை வெளியில சொன்னா பலிக்காதுன்னு. அதான் உங்க மாமா சொல்ல முடியாம தடுமாறுறான். ஆமாம்மா. அப்ப நீங்க சொல்லிட்டீங்க. உங்க மாமன் சொல்லலையே. அட போங்கண்ணே. எங்க போறது? மொத்தமா கெட்டுடுச்சு. விட மாட்டேன். முத்தரச மாமாவை நான் ஆட்டஞ்சியே தீருவேன்.